வெல்கம் டு மழலை மொழி. வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மாயத்தை காட்டும் கண்ணாடியின் கதையை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சின்ன கிராமத்தில் மீரான் ஒரு புத்திசாலி சிறுமி இருந்தாளாம். அவளுக்கு புதிய விஷயங்களை கொள்வதும் கேள்விகளை கேட்பதும் ரொம்ப பிடிக்குமா. ஆனால் சில சமயங்களில் புதியதை முயற்சிக்க அவள் சின்ன தயக்கம் காட்டுவாளாம். ஒரு நாள் மீரா வீட்டு மொட்டை மாடியில் விளையாடிட்டு இருந்தாளாம். அப்போ ஒரு பழைய அழகான கண்ணாடியை அவள் பார்த்தாளாம். அதோட ஓரங்கள்ல எல்லாம் பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவள் அந்த கண்ணாடியோட தூசியை தொடச்ச உடனே மாயம் நடந்தது. அந்த கண்ணாடி இவள்கிட்ட பேசிச்சு. மீரா, நான் மாயத்தை காட்டுற கண்ணாடி அப்படின்னு கண்ணாடி மீரா கிட்ட சொல்லிச்சான். உன்னிடம் இருக்க சிறந்த விஷயங்களை காட்ட நான் இருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் பிரதிபலிப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான் கண்ணாடி. மீரா ஆச்சரியமாகி விட்டாள். அவள் மெதுவாக சொன்னாள், நான் பலமானவள். கண்ணாடி ஜொலித்தது. ஆமாம், நீ பலமானவள். அவள் மேலும் முயன்றாள். நான் புத்திசாலி. கண்ணாடி மேலும் பிரகாசித்தது. ஆமாம், நீ புத்திசாலி. அதற்கு பிறகு மீரா ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று நேர்மறையான உறுதிமொழிகளை சொல்ல தொடங்கினான். அவள் என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? நான் தைரியமானவள். என்னால் அனைத்தையும் செய்ய முடியும். நான் அனைவருக்கும் உதவும் நல்லவள். இந்த ஒரு சிறந்த நாளாக இருக்க போகிறது இப்படின்னு கண்ணாடி கிட்ட சொன்னான். அது அவளுக்கு அதிகமான தன்னம்பிக்கையை தந்தது. பள்ளியில் தன்னம்பிக்கை மிக்கவளாக அவள் பேசினாள். நண்பர்களுக்கு உதவினாள் மற்றும் புதிய விஷயங்களை இவள் பயப்படாமல் செஞ்சாளாம். ஒரு நாள் அவளுடைய சிறிய தம்பி ரோகன் மனம் உடைந்து இருந்தான். ரோகன் மீரா கிட்ட சொன்னான், என்னால் உன்ன மாதிரி அழகாக வரைய முடியாதே மீரா அப்படி சொன்னான். அதற்கு மீரா அவன் கையை உடனே பிடிச்சி, வா என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த மாயத்தை காட்டும் கண்ணாடிக்கு முன்னாடி ரோகனை கொண்டு போய் நிறுத்தினாள். மீராவின் கிட்ட சொன்னா, ரோகன், நீ இப்போ இப்படி சொல்லு, நான் படைப்பாற்றல் மிக்கவன் அப்படின்னு கண்ணாடி கிட்ட சொல்லு அப்படி சொன்னான். ரோகன் தயங்கினான். மெதுவாக சொன்னான், நான் படைப்பாற்றல் மிக்கவன். உடனே கண்ணாடி ஜொலித்தது. ஆமாம், நீ படைப்பாற்றல் மிக்கவன். உடனே ரோகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உடனே போய் உட்கார்ந்து அவனோட இந்த கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து அவன் ஓவியங்களை வரைய தொடங்கினான். அந்த நாளிலிருந்து மீராவும் ரோகனும் தங்களுடைய நேர்மறையான உறுதிமொழிகளை எல்லாருக்கூடையும் பகிர்ந்தார்கள். அதை பார்க்கும் கிராமத்தினரும் நாள்தோறும் நேர்மறை உறுதிமொழிகளை பயன்படுத்த தொடங்கினார். இந்த கதையோட மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னது? இந்த கதையின் நெறிமுறை என்னது? நாம் நம்மை பற்றி நல்ல வார்த்தைகளை பேசினால் நாம் தன்னம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியாகவும் மற்றும் வெற்றி பெற முடியும். இதே மாதிரி நீங்களும் முயற்சி செய்யலாம் குழந்தைகளை. ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னாடி போய் நின்று இப்படி சொல்லுங்க, நான் புத்திசாலி, நான் திறமைசாலி, நான் சாதிக்க போகிறேன் என்கின்ற நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி பாருங்கள். நீங்களும் இன்று முதல் இந்த நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி மாற்றத்தை பாருங்கள். சரி குழந்தைகளா, இனி மற்றொரு கதையில் சந்திக்கலாம். Thanks for watching. Like, share and subscribe.